இன்றைக்கி எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படிங்கிற பாட்டை எப்படி பியானோ ஸ்டைலில் ப்ளே பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த பாட்டை வந்து நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்கில் கொடுக்குறேன். அப்போ அதில் வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் எப்படி இதை ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு ஹையர் லெவல் வரை நம்ம அச்சீவ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டுக்கு மெலடியை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மெலடிங்கிறது என்னென்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் மெலடி. இப்போது இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும், அதாவது மனப்பாடமாக படிக்கணும். இதை வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுறதுங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஷீட் மியூசிக் வாசிக்க தெரியுமா இருந்தால் நீங்கள் அதை வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் அதை வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வீடியோவே ஸ்லோ பண்ணி நீங்கள் வந்து எப்படி இந்த மெலடியை ப்ளே பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் மெலடி. இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் மெமரைஸ் பண்ணணும். எப்படி எஃப் ஜி ஏ ஏ ஏ ஏ ஏ ஷார்ப் சி டி சி ஏ ஷார்ப் ஏ, இந்த மாதிரி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். இதை வந்து இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே கிடையாது. இது வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். எல்லாமே சேம். இந்த பாட்டை வந்து எப்படி ப்ளே பண்ணாலும் இப்படி தான் ப்ளே பண்ண முடியும். இதை தவிர வேறு மெத்தடே கிடையாது. ஓகேவா? அதனால் இது வந்து எஃப் ஸ்கேலில் நான் ப்ளே பண்ணுறேன். எஃப் ஸ்கேலில் என்னெல்லாம் வரும்? எஃப் ஸ்கேலில் நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா எதெல்லாம் வரும்னா இந்த 3 கீஸ் வரும். இந்த பி மட்டும் வராது. பிக்கு பதிலாக பி ஃப்ளாட் இல்லைன்னா ஏ ஷார்ப், இந்த கீ வரும். ஓகேவா? அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வந்து நிற்கும். அடுத்து திருப்பி இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பி மட்டும் வராது, அதுக்கு பதிலாக ஏ ஷார்ப். இப்போ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற கார்டு பார்த்திங்கன்னா பேஸ் லெஃப்ட் ஹேண்ட் ப்ளே பண்ணிங்கன்னா வெறும் எஃப் ஏ ஷார்ப் சி, இந்த 3 தான். இந்த 3 தான் மொத்த பாட்டுக்குமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு மேப்பிங் இருக்குது. எப்படி மேப் பண்ணுறது? இப்போது ஒவ்வொரு நோட், இப்போ இதுலேருந்து நான் சொன்னேன்ல, இங்கேருந்து இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு கீக்கும் அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு பேஸ் நோட் இருக்குது. இப்போ எஃப் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதோட பேஸ் நோட் வந்து எஃப் தான். இப்போது ஜி ப்ளே பண்ணிங்கன்னா அதோட பேஸ் நோட் வந்து சி. அதாவது எஃப் ஏ ஷார்ப் சி, இந்த 3 தான் இந்த மொத்தத்துக்குமே ரிலேட்டிவ் பேஸாக இருக்கும். ஆனால் எந்தெந்த கீக்கு என்னென்ன பேஸ் நோட்டுங்கிறது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கீயாக சொல்கிறேன். எஃப்க்கு வந்து எஃப் தான் பேஸ் நோட்டு, ஜிக்கு வந்து சி, ஏக்கு வந்து திருப்பி எஃப் தான், ஏ ஷார்ப்புக்கு ஏ ஷார்ப்பே நமக்கு இருக்குது, ஏ ஷார்ப். அடுத்தது சிக்கு வந்து எஃப் தான். அடுத்தது டிக்கு வந்து ஏ ஷார்ப், ஈக்கு வந்து சி, அடுத்தது எஃப்க்கு வந்து எஃப். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒருக்கா கூட கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறேன். இவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மெலடியையும் இந்த பேஸையும் ப்ளே பண்ணுறேன். அப்போ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். எப்படி? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இப்போ எஃப் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் நோட்டாக ப்ளே பண்ணுறேன். இதை வந்து ஒரு கார்டு ஃபார்மேட்டில் நம்ம ப்ளே பண்ணுறோம். எப்படி? எஃப்க்கு கார்டு பார்த்திங்கன்னா எஃப் ஏசி, இந்த 3ம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் அது வந்து எஃப் கார்டு. எஃப்ஏசி, எஃப் irrespective of how many times you press. எஃப் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுவும் எஃப் கார்டு தான். இல்லை ஏ 2 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஃப்பும் சியும் ப்ரெஸ் பண்ணாலும் இது எஃப் கார்டு தான். எஃப்ஏசி மினிமம் 1 டைம், இந்த 3ல் ஏதாவது ஒன்று மினிமம் 1 டைம் ப்ரெஸ் பண்ணியிருந்தாலே அது வந்து எஃப் கார்டு. அப்போது இந்த எஃப் வந்து இந்த சிங்கிள் நோட் அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து எஃப் கார்டு. இந்த எஃப் கார்டை எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னா ஆர்பெஜியோ பேட்டர்ன்
அதாவது broken chords அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும்னா இப்போ இந்த பாட்டு வந்து 4 பீட்டில் நம்ம ப்ளே பண்ணலாம். அப்போ இதை வந்து 4 பீட்டில் எப்படி நம்ம இந்த எஃப் கார்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இப்படி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஏ ஷார்ப்புக்கு வந்து இந்த 3 தான் கார்டு. நான் அதை வந்து ஒரு ஆக்டேவ் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுறேன். அப்போ ஏன்னா அந்த 4 பீட் பேட்டர்ன் வர்றதுக்காக 1 2 3 4. அடுத்தது சிக்கு வந்து சிஇஜி நான் எக்ஸ்ட்ரா ஒரு சி ப்ரெஸ் பண்ணல, ஏன்னா நமக்கு வந்து அந்த 4 பீட் அப்போ தான் அது நம்ம ஆக்டேவாக ப்ளே பண்ண முடியும். அடுத்தது எஃப். இப்போ இந்த ஆர்பெஜியோ நம்ம மெலடி ப்ளே பண்ணால் இன்னும் அடுத்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படி ப்ளே பண்ணணும். இப்போது இந்த ரைட் ஹேண்டில் வந்து எப்போ நம்ம கார்டு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அந்த பாட்டு நிற்கிதோ அந்தந்த டைமில் எல்லாம் நீங்கள் வந்து கார்டு ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நிற்கிது, எல்லாம் இயேசுவே இந்த இடத்துல நிற்கிது. ஆனால் அந்த நோட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய பேஸ் நோட் வந்து எஃப் தான். அதனால நீங்கள் வந்து கார்டு ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிற்கிது, அது போக அது வந்து எஃபோட நோட்டும் கிடையாது, இது வந்து சியோட நோட். அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ இந்த மெலடியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரைட் சைடு நம்ம எப்படி இந்த நோட்டை வந்து நம்ம கார்டாக ப்ளே பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மெலடியையும் நம்ம கார்டாக ப்ளே பண்ணலாம். எப்படின்னா இது எஃப், இதுவும் எஃப் தான். ஆனால் அதை நம்ம வந்து கார்டை நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ கார்டு வந்து இப்படி தான் கிடையாது. நான் அதான் சொன்னேன், எஃப்பை நம்ம எப்படி எந்த சைடு ப்ளே பண்ணாலும் அது வந்து எஃப் தான். அது வந்து ஃபஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இது வந்து எஃப். நான் வந்து இங்கே ப்ளே பண்ணுற எஃப்பை வந்து அப்படியே இந்த சைடு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த எல்லாம் இயேசுவே இந்த பாட்டு அப்படியே கார்டு மூமெண்ட்டில் நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். எப்படின்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணி இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த கார்ட் பேட்டர்னையும் நம்ம ஆர்பெஜியோ பேட்டர்னும் நம்ம மிக்ஸ் பண்ணி போகும்போது ஒரு கம்ப்ளீட் பியானோ டோன் நமக்கு கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.